செய்திகள் தொடர்கின்றன. தன்னை சினிமா டயலாக் பேசுவதாக விமர்சிக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின், என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே என்ற வார்த்தையை சிலப்பதிகாரத்தில் இருந்தா எடுத்தார் என தவேக தலைவர் விஜய் பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சரளை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்களை சந்தித்து உரையாற்றினார். அப்போது அவர், விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுகிறார் என்று கேள்வி வருகிறது. நான் எப்படி பேசினால் உங்களுக்கு என்ன பேசுகிறேன் என்பதை பாருங்கள் என கூறினார். ஒருமையில் பேசும் அரசியல் உங்களை விட எனக்கு நிறையவே வரும் எனவும் அது வேண்டாம் என விலகி இருப்பதாகவும் கூறினார். விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தனது வாக்குறுதிகளை கூறி அதற்கான திமுக ரியாக்ஷன்களை அவர் கிண்டலாக தெரிவித்தார். மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு கவர்மெண்ட் வழி அமைத்து தர வேண்டும் எனவும் வாயிலேயே வடைசுட இது திமுக அல்ல டிவிகே அதிரடி கிளப்பினார். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் சொன்னோம். சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? ஸ்கூல் லெவலில் டிராப் அவுட் ஆனது எந்த ஆட்சி என்றும், 270 பள்ளிகள் மூடப்பட்டது யார் ஆட்சியில் என்றும், எத்தனை காலி பணியிடங்களை நிரப்பியிருந்தீர்கள் என்றும், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய விஜய், தனது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கில் சமரசமே இருக்காது என்றார். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? என்னோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களே என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதை தெரிவித்த விஜய், இது மட்டும் சினிமாவிலிருந்து எடுக்காமல் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்த வார்த்தையா என கேள்வி எழுப்பினார். இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைனு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. தனது பேச்சை நிறைவு செய்த விஜய், தொண்டர்களோடு விஜய் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்.
பின்னர் செங்கோட்டையன் விஜய்க்கு செங்கோலை வழங்கினார்.